சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பொண்ணை அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வெளியிலிருந்து வர ஒரு பர்சன் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. சோ அந்த விஷயத்துல தான் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கறதுனால அந்த பொண்ணு போல்டா ரொம்ப தைரியமா முன் வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. சோ அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு காரணமா இருந்த பர்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பர்சன் பிரசன்ட் ரூலிங் பார்ட்டியில இருக்கிற ஒரு பர்சனா வந்து சொல்லப்படுதுங்க. சோ அதனாலதான் மற்ற கட்சிகள் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பொண்ணும் இந்த பொண்ணோட ஆண் நண்பரும் தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. சோ அத வெளியில இருந்து வர ஒரு பர்சன் வீடியோ எடுத்துறான். சோ அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பையனை அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுறான். சோ அந்த பொண்ணை இன்னும் தனியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த வீடியோவை நான் சொல்ற மாதிரி நீ கேட்கல அப்படின்னா உன்னோட பேரண்ட் கிட்ட உன்னோட காலேஜ்ல எல்லாம் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான். சோ அதாங்க அந்த இடத்துல நடந்திருக்கு. சோ அதை எல்லாத்தையும் மீறி என் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி தைரியமா அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றாங்க. சோ அதுக்கே நம்ம வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பாராட்டு அந்த பொண்ணுக்கு தெரிவிக்கணும். சோ நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம எந்த இடத்துலயும் பயப்பட தேவையே இல்லைங்க. சோ வீடியோ எடுக்கிறியா, எடுத்துட்டு போயிட்டே இருடான்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு 2024ல இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாரதி கண்ட புதுமை பெண்கள்ங்க. சோ எந்த விஷயத்துக்காகவும் பயப்படாதீங்க. நம்மளோட பேரண்ட், நம்மளோட வீட்டுல, நம்மளோட சரௌண்டிங் நம்ம சமாளிச்சிடலாம். சோ அவன் வீடியோ எடுக்கிறான்னு அவனுக்கு பயந்து அவன் பின்னாடி போனோம் அப்படி மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். சோ பெண்களே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னா எந்த இடத்துலயும் நம்ம பயப்படவும் தேவையில்லை, தலை குனியவும் தேவையில்லை.